இப்போ மட்டன் ரோகன் ஜோ ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் மட்டன் வந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நெய், உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கலாங்க. கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 200 ml எடுத்துக்கலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் குக்கர் வச்சுட்டேன். இப்போ நான் மட்டன் எடுத்து குக்கரில் போட்டுடலாங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டுட்டு சும்மா 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க, போதும். இது ஒரு 5-6 விசில் வரட்டுங்க. இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்துடலாங்க. பாருங்கள், கறி வெந்துக்குச்சு நல்லா. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், தவா வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த கறி எல்லாம் எடுத்துக்கிற போட்டுடலாங்க, ஃப்ரை பண்ணலாம். இந்த தண்ணி வந்து மட்டன் குழம்புல ஊற்றிடுங்க. பாருங்க, அடுப்பு ஃப்ரை பண்ணிட்டேன். நல்லா நெய்யில் அந்த வதக்கி விடுங்க. இப்போ நம்ம தயிர் போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இதில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டுங்க. பாருங்க, தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாங்க. மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். 10 எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாங்க. பாருங்க, சுக்கு 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாங்க. காரம் பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. நான் நெய் ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு காரம் கம்மியாயிடும். நல்லா ஃப்ரை ஆகணுங்க. தனியாக எண்ணெய் கத்துற வரைக்கும், எண்ணெய் தனியாக வருங்க, அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவு ரெடி ஆனோடனே ஆஃப் பண்ணிடணும் நம்ம அடுப்பை. இப்போ ரோகன் ஜோர் ரெடி ஆகிடுச்சுங்க.